ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் 5th ஃபைனலிஸ்டாக அபிஷேகா அவர்கள் செலக்ட் ஆனது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஸோ அந்த ஒரு மேடையில் அபிஷேகாவை வந்து 5th ஃபைனலிஸ்ட்டுன்னு வந்து சொல்லி அந்த ஒரு க்ரௌன், அந்த ஒரு பொக்கே இதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா அபிஷேகா அம்மா வந்து ரொம்பவே எமோஷ்னலான ஒரு டாக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த சரிகமப நிகழ்ச்சிக்கு வந்ததே வந்து ஒரு போராட்டமாக தான் இருந்தது. ஏன்னா வீட்டில் வந்துட்டு அபிஷேகாவுடைய அப்பா வந்து ஒத்துக்கலை. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சரிகமபால வந்துட்டு அபிஷேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஃபோன் பண்ணி வந்துட்டு அபிஷேகாவுக்கு வந்துட்டு "நீங்க அனுப்புங்க, நாங்க பார்த்துக்குறோம். நீ நல்லா பாடுறா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஊக்கம் கொடுத்து இவள வந்து வரவும் வச்சீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கேன். ஜட்ஜஸ்க்கும் சரி, அபிஷேகாவுக்கு வந்து ட்ரெய்னிங் கொடுத்த ட்ரெய்னர்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, முன்னாடி வந்து அபிஷேகா வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கல்லு மாரி இருந்தவள வந்து இங்க அப்படியே சிற்பமாக்கியிருக்கீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட்டு அந்த ஒரு செவிஞானம், அந்த கேட்குற திறமையில வந்துட்டு பாடிக்கிட்டு இருந்தா. பட் ஆனா, இப்போ வந்து பாடுறதுல எது சரி, எது தவறுன்னு வந்து அவளுக்கு வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு நாலேட்ஜ் இந்த ஒரு சரிகமபக்கு வந்ததுக்கப்புறம் வந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவங்க அம்மா பேசினது எல்லாரையுமே ரொம்பவே எமோஷனல் ஆக்கிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.